இந்த உலகத்துல ஆண், பெண் சொல்லி 2 மனித இனம் இருந்தாலுமே, இருக்கிறதுலே வந்து ஆண் இனம் வந்து உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய ஆண் அழகன், நான் தான் பெரிய ஆண் அழகன் அப்படின்னு சொல்லி யாரும் யாரையும் சொல்லிக்கிட்டதில்ல. ஆனா பெண்கள் இடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உலக அழகி, உலக பேரழகின்னு சொல்லப்பட்ட ஒரே ஒரு அழகி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இந்த காலத்துல யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, கிளியோபட்ரா அவங்க தான். எகிப்து ஆட்சி செஞ்ச ஒரு ராணி ஓகேங்களா? அவங்களுடைய வரலாறின் காரணமா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பேரிழப்புகள் அப்படிங்க நடந்திருக்குது. அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமேட்டு அவங்க உடல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல ஓகேங்களா? அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கிளியோபட்ரா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எகிப்த பூர்வீகமா கொண்டவங்க. எகிப்து ராணி. அவங்க இளவரசியா இருந்த ராணியா மாறணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகணும். ஸோ, தன்னுடைய சொந்த தம்பிய திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு 21 வயசு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக சிறப்பான முறையில ஆட்சி நடத்துறாங்க. ஆட்சி நடத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கணவர் என்ன பண்றாரு, அதோட அவங்களோட தம்பி என்ன பண்றாரு, "நான் தானே ராஜா, நீ வந்து ஒரு பெண்ணா இருந்துட்டு எப்படி இவ்வளோ பேரும் புகழும் இருக்க முடியும்னு" சொல்லிட்டு, "நீ இருக்கிறனால எனக்கு பேர் வர மாட்டேங்குதுன்னு" சொல்லி வேணும்னு அவங்கள சண்டை செஞ்சு, அடிச்சு நாடு கடத்தி துரத்தி விட்டுர்றாங்க. கிளியோபட்ரா தன்னுடைய முதல் கணவரால் எகிப்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார். அங்கருந்து அப்படியே வெளியில வந்தவங்க என்ன பண்றாங்க, ரோமுக்கு போறாங்க. ரோமுக்கு போன உடனே இந்த மாரி பேசுறாங்க. "நீ வந்து எனக்கு உதவி பண்ணுன்னு" சொல்லி ஜூலியஸ் சீசர்ட்ட போய் உதவி கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அவருக்கும் இவங்களுக்கும் வந்து கல்யாணம் ஆகுது. ஜூலியஸ் சீசர் வந்து கிளியோபட்ராவுடைய 2வது புருஷன் ஓகேங்களா? அவங்களோட 2வது கணவர். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பொறக்குது, ஒரு பையன் பொறக்குது. அந்த பையன் பேர் வந்து கூட பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான் ஓகேங்களா? நான் சொல்லணும்னு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதான் உலகத்துல அனைவருக்குமே தெரியும். அந்த பையன் பேர் வந்து சிசேரியன். இன்னைக்கு இருக்க மருத்துவத் துறையில ஆப்ரேஷன் பண்ணா சிசேரியன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த சிசேரியன் அப்படிங்கிற பேரு கிளியோபட்ராவுக்கும், ஜூலியஸ் சீசருக்கும் பொறந்த பையன். ஒரே பையன் தான் ஓகேங்களா? அவங்க என்ன பண்றாங்க, ஜூலியஸ் சீசர கூட்டிட்டு வந்து தன்னுடைய தம்பிய தோற்கடிச்சுட்டு நாட்ட கைப்பற்றிக்கிறாங்க. கைப்பற்றிட்டு இங்கேயே கொஞ்ச நாள் ஜூலியஸ் சீசர் இருக்கிறாரு. இருந்துட்டு என்ன பண்றாரு, இருந்துட்டு திரும்பவும் நாட்டுக்கு போயிடுறாரு. நாட்டுக்கு போன வாட்டி கிளியோபட்ரா உடனே அங்க தேடி போறாங்க. புருஷன் இல்லாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அங்க போன உடனே என்ன பண்றது, ஜூலியஸ் சீசர, மார்க் ஆண்டனி, புரூட்டஸ் இவங்கலாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ண உடனே எகிப்துல இருக்கக்கூடிய ராணி ஆகிய கிளியோபட்ரா, நம்ம ரோம்ல இருந்தா நம்மளுக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லி திரும்பவும் எகிப்துக்கு வந்துடுறாங்க. எகிப்துக்கு வந்த உடனே என்ன நடக்குது, ஜூலியஸ் சீசர் கொலை பண்ண மார்க் ஆண்டனி என்ன பண்றான், வேணும்னே எகிப்துக்கு போய் சண்டை செஞ்சு அங்க இருக்கிற செல்வங்கள்லாம் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து இங்க வராங்க. மார்க் ஆண்டனி வந்த உடனே என்ன நடக்குது, மார்க் ஆண்டனிக்கும் கிளியோபட்ராவுக்கும் சண்டை வர டைம்ல கிளியோபட்ரா சொல்றாங்க, "நீ என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வராதப்பா, உனக்கு என்ன வேணும், நாடு தானே வேணும், நாடு செல்வத்தெல்லாம் நீயே எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ரமைஸா போறாங்க. உடனே என்ன நடக்குது, சில காலகட்டங்கள் கழிச்சு இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகுது. கிளியோபட்ராவோட 3வது புருஷன் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மார்க் ஆண்டனி அவர்தான். அவருக்கும் இவங்களுக்கும் திருமணம் நடக்குது ஓகேங்களா? இந்த திருமணத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தைகள் பொறக்குது. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது, நாட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி போறாரு ரோமுக்கு. உடனே இவங்களும் சரி 3வது புருஷன் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு எகிப்துல இருந்து ராணி என்ன பண்றாங்க, திரும்பவும் அங்கேயே போறாங்க. அங்க போன வாட்டி ஜூலியஸ் சீசர் செத்து போனாருல்ல, ஜூலியஸ் சீசருடைய முதல் பையன், அவருக்கு உண்மையான லீகல் வாரிசு. அவரு என்ன பண்றாரு, "எங்க அப்பன நீ கொண்டாந்தன்னு" சொல்லிட்டு மார்க் ஆண்டனிய போட்டு தள்ளிடுறாரு. அவரு சின்ன பையனா இருந்தவரு பெருசாகி வந்து மார்க் ஆண்டனிய போட்டு தள்ளிடுறாரு. எதுக்கோசரம், தன்னுடைய அப்பா சாவுக்கு பழி வாங்குறதுக்கோசரம். உடனே என்ன பண்றாங்க, எகிப்து ராணி கிளியோபட்ரா, "எப்பா இங்க இருந்தாலும் நம்மள பொழைக்க விட மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு மறுபடியும் எகிப்துக்கு வந்து தன்னுடைய எகிப்துல இருக்கக்கூடிய விஷ பாம்புகள வச்சு தன்னை கடிக்க வச்சு தன்னை தானே மாய்த்துக் கொள்கிறார். கிட்டத்தட்ட ஒரு எகிப்து ராணியால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு உள்நாட்டு போர் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல. மிகப்பெரிய அளவுல போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. கிளியோபட்ரா இறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோம் ரோம் அப்படிங்கிற நாட்ட சேர்ந்த மக்களாலயும், ஜெர்மனிக்காரங்களாலயும் இப்படி எல்லாராலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்கிரமிக்கப்படுகிறது. கிளியோபட்ரா ராணியோட எகிப்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருதுன்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? எகிப்து வம்சத்தோட கடைசி ராணியும் கிளியோபட்ரா தான். பேரு புகழ் கொண்ட ஒரே பெண் ராணியும் அவிங்க தான். ஓகேங்களா? இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதோட பார்ட் 2 வீடியோ விரைவில் மேக் பண்ணலாங்க.